ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JTK டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிறிஸ்டோஃபா அகாடமியில் ஒரு 50 லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஜிகே லெசன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்க முடியலை, உங்களால் இந்த கம்மியான நாட்களில் எல்லா லெசனும் படிக்க முடியலை அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட் அந்த லெசன்ஸை மட்டுமாவது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சில பேர் திரும்ப திரும்ப என்ன டவுட் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு படிக்கவே டைம் இல்லை, அட்லீஸ்ட் ஏதாவது படிச்சுட்டு போகணும், மார்க் எடுக்கணும் ஜிகேல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த 50 லெசனை வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக ஜிகேல வந்து மார்க் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை மேடம் எனக்கு டைம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஜிகே லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா 65க்கு மேலே வந்து நீங்கள் ஜிகேல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இந்த என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த லெசன்ஸ்க்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து படிக்க டைம் இருக்குது, நான் ஜிகே எல்லாமே படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த லெசன் எல்லாமே வந்து படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எக்கனாமிக். ஸோ எக்கனாமிக்கில் வந்து 11th எக்கனாமிக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக் எல்லாத்துலேயும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ 10th 9th எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எக்கனாமிக் லெசன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த எல்லா லெசனுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி அதுக்கப்புறம் ஐஎன்எம் இது மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து பிரித்து உங்களுக்கு என்னென்ன லெசன் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த எல்லா லெசனுமே படிச்சுட்டு போங்க. சூப்பராக ஜிகேயில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு லெசனும் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டுமாவது கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அதே மாதிரி எக்கனாமிக் வந்து உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சேஸ் ஃபார் டீச்சிங். ஸோ அவங்களுடைய எக்கனாமிக் கிளாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள எல்லா எக்கனாமிக் லெசன்ஸும் வந்து ஒரே கிளாஸில் வந்து முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்த்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் 11th 12th தனித்தனியாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் படித்தாலே நீங்கள் எக்கனாமிக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாலிட்டியும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களுடைய சேனல்லே கிளாஸு சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ அதையே பார்த்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள எந்தெந்த லெசன்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஒரே கிளாஸில் வந்து லைவ் கிளாஸ்லேயும் நடத்த போகிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த சேனல் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் வந்து எந்தெந்த சேனலில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தராங்க, ஃப்ரீ கிளாஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய சேனலில். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.